LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். கொள்ளையடிக்கிற ஊழல் பண்ற எம்எல்ஏக்களை மக்களே அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணா எப்படி இருக்கும், பதவி விட்டு தூக்கி எறிஞ்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு மக்களுக்கு பவர் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம்ல. அப்போ ஒரு எம்எல்ஏக்களை எந்தெந்த வழிகளெல்லாம் டிஸ்மிஸ் பண்ண முடியும், பதவி விட்டு தூக்க முடியும் அப்படிங்கிறத ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா இந்தியாவிலேயே 29% எம்எல்ஏக்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கான். இந்தியாவிலே அதிகபட்சமாக ஆந்திரா எம்எல்ஏக்கள் மேலே 56% எம்எல்ஏக்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அமைச்சர்களில் 87% பேர் மேலே கிரிமினல் கேஸும் 45% பேர் மேலே சீரியஸ் கிரிமினல் கேஸும் இருக்கான். அப்போ மக்கள் நம்ம எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலெக்ஷனுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் மேலே உள்ள கிரிமினல் கேஸை அந்தந்த கட்சி வந்து 3 தடவை நியூஸ் பேப்பர்லையும் 3 தடவை டிவி சேனல்லையும் விளம்பரமாக வெளியிடணும், அதுபோக அந்தந்த கட்சி வெப்சைட்லேயும் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அது மட்டும் பத்தாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் என்னென்ன கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னு அவங்களோட வெப்சைட்லையும், எலெக்ஷன் கமிஷனும் அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் என்னென்ன கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயே வெளியிடணும். அப்போ தான் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஓட்டு போட போகிற மக்கள் நாங்கள் யார் யார் மேலே என்னென்ன கிரிமினல் கேஸ் இருக்குது, இல்லை யார் நல்ல எம்எல்ஏ அப்படிங்கிறத எங்களால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நாங்கள் ஆர்டிஐ மனு போட்டு தான் கேட்குற மாதிரி இருக்கும். சரி, இப்படிப்பட்ட கிரிமினல் கேஸ் உள்ள எம்எல்ஏக்களை, கொள்ளையடிக்கிற எம்எல்ஏக்களை, சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம், பதவி விட்டு தூக்குறதுக்குன்னு சொல்லி சட்டப்படி 4 வழிகள் இருக்குது. அதில் மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பவர் இருக்குது, பங்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா சீக்கிரமாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் நாளை பின்னா வந்து உங்களோட தொகுதி எம்எல்ஏக்கள் வந்து சரியாக வேலை பார்க்கல, கொள்ளையடிக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பதவியை விட்டு நீங்கள் தூக்க முடியுமா முடியாதா, அதில் உங்களோட பங்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ மட்டும் முழுசாக பார்த்துருங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. இது சம்பந்தமாக நடந்த ஒரு கேஸில் என்ன ஆச்சுன்னா, 1991 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில் சேரம்நாதேவி அப்படிங்கிற ஒரு தொகுதியில் அதுக்கு முன்னாடி சபாநாயகராக இருந்த ஒருத்தர் வந்து அந்த தொகுதியில் வந்து சுயேட்சையாக போட்டியிட்டு ஏடிஎம்கே வேட்பாளர் ஆதித்தன் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து தோற்று போகிறாரு. ஆனால் அந்த ஏடிஎம்கே வேட்பாளர் ஆதித்தன்கிறது தேர்தல் செலவு கணக்கு காட்டும்போது 2 பிரச்சார வண்டியை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் கணக்கு காட்டும்போது ஒரு பிரச்சார வண்டியை தான் கணக்கு காமிச்சிருக்காரு. ஸோ இதை காரணமாக காட்டி PH பாண்டியன் வந்து கேஸ் போட 5 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி தேர்தல் செலவு கணக்கு வந்து கரெக்டாக காட்டணும், இல்லைனா அது வந்து ஒரு கரப்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கேஸில் வந்து ஏடிஎம்கே வேட்பாளர் ஆதித்தன்கிறவர் வந்து 2 பிரச்சார வண்டிக்கு பதிலாக ஒரு பிரச்சார வண்டின்னு சொல்லி சொன்னதுனால தேர்தல் செலவு கணக்கை மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுவும் வந்து ஒரு கரப்ட் ப்ராக்டிஸா அப்படின்னு சொல்லி அந்த ஆதித்தன் அப்படிங்கிறவரோட வெற்றி செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து எம்எல்ஏ பதவியை இழந்துட்டார். இதே மாதிரி நடந்த இன்னொரு கேஸில் என்னாச்சுன்னா, 1996 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதே திருநெல்வேலி சேரன்மாதேவி தொகுதியில் PH பாண்டியனோட மகன் மனோஜ் பாண்டியன் வந்து ஏடிஎம்கே சார்பாக போட்டிட்டு காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட தோற்று போகிறாரு. ஆனால் அந்த காங்கிரஸ் வேட்பாளர் வந்து ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இருந்திருக்காரு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 9A படி எலெக்ஷனில் போட்டிக்கிற ஒரு வேட்பாளர் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லையும் இருக்கக்கூடாது. ஆனால் அவர் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இருந்திருக்காரு. அதுக்கு வந்து அந்த காங்கிரஸ் வேட்பாளர் என்ன சொன்னார்னா அப்படின்னா, நான் எலெக்ஷனில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை சரியாக 5 வருஷம் கழிச்சு விசாரித்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1951 வந்த கவர்மெண்ட் ஆர்டர் படி ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதை வந்து சீஃப் இன்ஜினியர் தான் அந்த கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த கேஸில் வந்து டிவிஷனல் இன்ஜினியர் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர் வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த கேஸில் டிவிஷனல் இன்ஜினியர் கேன்சல் பண்ண அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாது, அது இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்கிட்டு காங்கிரஸ் வேட்பாளரோட அந்த வெற்றி வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அவரும் வந்து எம்எல்ஏ பதவி இழந்துட்டார். ஆனால் 2011 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் அந்த சேரன்மாதேவி தொகுதி இப்போ இல்லை. ஒரு எம்எல்ஏவை சட்டப்படி 4 வழிகளில் தகுதி நீக்கம் டிஸ்மிஸ் பண்ணலாம். அதில் ஒன்று தான் வந்து ஆன்டி டிஃபெக்ஷனில், அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் 1985 கொண்டு வரப்பட்ட 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி இதை வந்து அட்டவணை 10 கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்பிக்களுக்கும் பொருந்தும். இந்த கட்சி தாவல் தடை சட்டப்படி ஒரு எம்எல்ஏக்கு வந்து எப்பெல்லாம் தகுதி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ வந்து தானாகவே தம் பதவியை வந்து ராஜினாமா பண்ணாலோ, இல்லை ஒரு கட்சியோ இல்லை ஒரு கூட்டணி கட்சியோட கொறடா உத்தரவு மீறி சட்டமன்றத்தில் செயல்பட்டாலோ, இல்லை ஜெயிச்சதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு வேறு கட்சிக்கு தாவினாலோ, ஒரு சுயேட்சை எம்எல்ஏ வந்து வின் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு கூட்டணி போனாலோ அப்போல்லாம் அவங்கள அந்த பதவியிலிருந்து கட்சியிலிருந்து தகுதி நீக்கம் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு கட்சியோட 3/2 பங்கு உறுப்பினர்கள் வேறு கட்சிக்கு தாவினாங்க அப்படின்னா அது வந்து கட்சி தாவல் அப்படின்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்களாம். இப்போ இந்த கட்சி தாவல் தடை சட்டப்படி ஒரு எம்எல்ஏவை தகுதி நீக்கம் வந்து பண்ணுறதுக்கு அந்த சட்டம் அதை வந்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை வந்து சட்டமன்ற தலைவரான சபாநாயகர் இல்லை சேர்மன்ட்ட வந்து கொடுக்கணும். சபாநாயகர் எடுக்கிறது தான் இறுதி முடிவு. அதுக்காக சபாநாயகர் வந்து ரொம்ப டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நடந்த ஒரு கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது தெலுங்கானா கட்சிக்கு தாவனா 10 எம்எல்ஏக்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சபாநாயகர் வந்து 3 மாதத்துக்குள்ளே முடிவெடுக்கணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லி வான் பண்ணி ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டாங்க. இந்த விஷயத்தில் சபாநாயகர் முடிவு எடுக்கிறதுல டிலே பண்ணாலோ இல்லை அவர் முடிவுலையோ கோர்ட் வந்து தலையிடலாம் அப்படின்னு சொல்லி 1992 நடந்த ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கட்சி தாவல் தடை சட்டப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏ அப்படி இருக்கார் அப்படின்னா அந்த தொகுதியில் வந்து பை எலெக்ஷன் நடக்கும். அவர் வந்து திருப்பி அந்த பை எலெக்ஷனில் வந்து போட்டியிடலாம். அதில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அந்த கட்சி சார்பாக தனியாக போட்டிடலாம். அதில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா எம்எல்ஏ ஆகலாம். ஆனால் மினிஸ்டர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ரெண்டாவது வழி என்னன்னா, ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு குற்றத்தில் 2 வருஷம் இல்லை அதுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை வந்து பெற்றிருந்தாலோ இல்லை அதை வந்து அனுபவிச்சிருந்தாலோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 8 படி அவர் வந்து ஜெயிலேருந்து வெளியில் வந்து அடுத்த 6 வருஷத்துக்கு எந்த ஒரு எலெக்ஷன்லையும் போட்டி போட முடியாது. ஜெயில் தண்டனை அறிவித்த உடனே அவர் வந்து எம்எல்ஏ பதவியை இழந்துருவார். இப்படி தான் 2023 ராகுல் காந்தி அவர்களோட எம்பி பதவி வந்து பறிக்கப்பட்டுச்சு. ஆனால் திருப்பி அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் போய் அப்பீல் பண்ணி ஸ்டே வாங்கி திருப்பி எம்பி ஆனார். மூணாவது வழி என்னன்னா, ஒரு எம்எல்ஏ எப்பறம் தகுதி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிகல் 191 படி ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கோ அந்த தகுதியில் இல்லாத பட்சத்தில், இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து நல்ல மனநிலையில் இல்லைனாலோ இல்லை இந்திய குடிமை இல்லைனாலோ இல்லை அவர் வந்து அரசு ஊழியராகவோ இல்லை அரசு ஒப்பந்ததாராவோ இருந்தாலோ இந்த மாதிரி சில காரணங்களுக்காக ஒரு எம்எல்ஏவை ஆர்டிகல் 191 படி தகுதி நீக்கம் பண்ணலாம். ஆனால் அவர் தகுதி நீக்கம் பண்ண அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆர்டிகல் 192 படி கவர்னர் தான் இறுதி முடிவு எடுப்பார். இது ஆர்டிகல் 191. இதுவே கட்சி தாவல் தடை சட்டப்படி ஒருத்தர் பதவி நீக்கம் செய்யப்படுறாரு அப்படின்னா அதில் இறுதி முடிவு வந்து சபாநாயகர் தான். நாலாவது வழி என்னன்னா, போன வருஷம் மத்திய அரசு ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, ஒரு மினிஸ்டரோ இல்லை சிஎம்ஓ ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டாலே அடுத்த 30 நாளைக்குள்ள அவங்க பதவி வந்து தானாக பறிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க. ஆனால் இதுக்கு பயங்கர எதிர்ப்பு கிளம்பவும் அதை வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கே அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் நடைமுறைக்கு வரல. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் எலெக்ஷன்லேயே நிற்கலைனாலும் ஏன் நின்று தோத்தாலுமே அவர் வந்து மினிஸ்டர் ஆகலாம், சிஎம் ஆகலாம். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆர்டிகல் 164 சப்கிளாஸ் 4 படி ஒருத்தர் எலெக்ஷன் நிற்கலாலும் இல்லை நின்று தோத்தாலுமே அவர் வந்து மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும். ஏன்னா மினிஸ்டர் இருக்கணும் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும், அதாவது எம்எல்ஏ இருக்கணும். அப்படி தான் வரலாற்றில் நிறையா நடந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்ச எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ண சொல்லிட்டு அந்த தொகுதியில் பை எலெக்ஷன் நடத்தி அதில் அவங்க ஜெயிச்சு நின்று எம்எல்ஏ ஆகிருக்காங்க. இந்த மாதிரி வரலாற்றில் நிறையா நடந்திருக்கு. இதுதான் ஒரு எம்எல்ஏவை எப்படிலாம் தகுதி நீக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிகள். சரி, இதில் மக்களுக்கு என்ன பங்கு இருக்குது, என்ன பவர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, இது சம்மந்தமாக தான் ஆம் ஆத்மி கட்சியோட ராஜ்யசபா எம்பி ராகவ் சத்தா அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. அதில் ஒன்று என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, தலைவர்களை எம்எல்ஏக்களை எம்பிக்களை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்து தகுதி மக்களுக்கு இருக்கும்போது அவங்க சரியாக செயல்படலைன்னா அவங்கள பதவியை விட்டு தூக்குறதுக்கும் மக்களுக்கு அந்த தகுதி பவர்லாம் இருக்கணும்ல, அப்படி ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நியாயமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா அது ஜாதி பார்க்காம காசு வாங்காமல் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம், 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். அது நம்ம டிஎன் எலெக்ஷன் 2026 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. அதில் போய் பார்த்து எலெக்ஷன் சம்மந்தமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்கள் தொகுதி எம்எல்ஏக்களை பற்றி எப்படி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுறோம். தேங்க்யூ. இந்த எலெக்ஷன் சீரிஸில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக ஒரு கட்சி ஆரம்பிச்சா மட்டும் போதாது, அதை பதிவு பண்ணணும். ஆனாலும் பதிவு பண்ணால் மட்டும் போதாது, அடுத்த 6 வருஷத்துக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த கட்சி பதிவை வந்து ரத்து பண்ணிடுவாங்க. அப்படி தான் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் 42 அரசியல் கட்சிகளோட பதிவை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரத்து பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு அவங்க கட்சியை பதிவு பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் பண்ணணும், பதிவு பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கட்சிக்கு மாநில தேசிய அங்கீகாரம் எப்படி கொடுக்குறாங்க, அப்படி அங்கீகாரம் வாங்கின கட்சிகளுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், எப்படி விசிகே என்டிகே கட்சிகள் வந்து மாநில அங்கீகாரம் வாங்கினாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சுருக்கமாக பார்த்துடலாம். வீடியோ மட்டும் முழுசாக பார்த்துருங்க. எது நீ தேர்தல் நிக்கிறியா? ஆமாண்ணே, சும்மா தானே இருக்கேன். நான் நின்னேண்ணே. ஏண்டா சும்மா இருக்கிறவெல்லாம் தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா?